ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வைதிகராஜாராம் சேனலில் வெண்ணெயை உருக்கிறது எப்படின்னு நான் பண்ணி காமிக்க போகிறேன். நிறைய பிகினர்ஸ்க்கு தெரியலை, அது எந்த ஸ்டேஜில் அணைக்கணும் என்ன பண்ணணும் தெரியல. அதனால தான் நான் இன்றைக்கி உருக்கி காமிக்கிறேன். நம்ம அதிகமாக விலை கொடுத்து வெளியில் கலப்படமான ஒரு நெய்யை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம வெண்ணெய் வாங்கி வீட்டில் ஒரு 10 நிமிஷம் காய்ச்சினா போகிறோம். அதில் ஒரு சீக்கிரமே ரெடி ஆகிடும். அது உங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை காய்ச்சினாலே போகிறோம். இப்போ நான் ஒரு காப்பர் பாட்டம் கடாய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துட்டுருக்கேன். அடிகனமாக இருக்குது. இப்போ அதில் வச்சு காய்ச்சின்ருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு காய்ச்சணும். இப்போ தான் அது ஃபுல்லாகவே உருகி கொஞ்சம் அந்த நுரையெல்லாம் அடங்கியிருக்கு. இப்போது இன்னும் கொஞ்சம் பொங்கி வரணும். பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் அடியில் அந்த கசண்டு தங்கும். அந்த கசண்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் காய்ச்சணும். நெய்யோட வாசனையும் வரும். இப்போது நம்ம பூஜைக்கு இல்லைன்னா மாவிளக்கு போடுறதுக்கு தை மாதத்துக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு வீட்டில் காய்ச்சி நம்மளே யூஸ் பண்ணுற வெண்ணெய் தான் விசேஷம். கோயிலுக்கு விளக்கு கொடுக்குறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் காய்ச்சி தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். இப்போ பாருங்க, இப்போ இது நல்லா காஞ்சிடுத்து. அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கசண்டு கலர் சேஞ்ச் ஆகிடும். நான் உங்களுக்கு அது எப்படி எந்த கலர் வந்தப்போ எடுக்கணும்னு இப்போ எடுத்து காமிக்கிறேன் கரண்டியில். பாருங்க, இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் அந்த கசண்டு இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் காய்ச்சணும். அந்த வாசனையும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் ப்ரௌனாக இருக்கா. இப்போது நீங்கள் அடுப்பு அணைச்சிடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் முருங்கையில் இருந்தால் போட்டு அதையும் போட்டு ஒரு காய விட்டுட்டு அது ஆறினதுக்கப்புறம் அந்த முருங்கையை எடுத்து நீங்கள் சாம்பார்லேயோ ரசத்துலேயோ போட்டு சாப்பிட்டுடலாம். அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது இந்த நுரையெல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தெளிய வரத்துக்கு வெயிட் பண்ணிவிட்டு நான் இப்போது ஒரு ட்ரை கண்டெய்னர் எடுத்துட்டுருக்கேன். ஈரம் இருக்கக்கூடாது. அதில் பார்த்து பொறுமையாக அந்த கசண்டு வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடணும். கசண்டே கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த டேஸ்ட் மாறி போயிடும், உடம்புக்கும் நல்லதில்லை. அதனால் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து விடுங்கோ. இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக பொறுமையாக எடுத்து விட்டுட்டேன். இப்போது இந்த பாத்திரத்தில் வெறும் கசண்டு தான் இருக்குது. இப்போது இந்த நெய்யை ஒரு ஓரமாக வச்சிடணும். நீங்கள் இப்போ மூடக்கூடாது. மூடியை லேசாக ஒரு கேப் கொடுத்து மூடி வச்சுடுங்கோ. இது நல்லா ஆறி கொஞ்சம் உறைஞ்சதுக்கப்புறம் தான் நல்லா மூடி வைக்கணும். உடனே மூடி வச்சிடனா அந்த நெய்யில் அந்த ஆவிப்பட்டு அந்த தண்ணியெலாம் விழுந்து கெட்டு போயிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா உறைஞ்சிடுது. இப்போ எடுத்து நீங்கள் மூடி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.